ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யோர் செல்ஃப் ரிட்டன் பை ஜோ டிஸ்பென்சா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்வால்வ் ஆகியிருப்பீங்க. அது ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், இல்ல இப்பவும் பண்ணிட்டே இருக்கலாம். அதெல்லாம் திருப்பி சரிப்படுத்துற பவர் உங்ககிட்டயே இருக்கு. அவ்வளோ ஏன், அதுல ஆல்ரெடி நீங்க தான் மாஸ்டர்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படி அப்படிங்கிற கேள்வி இப்ப உங்களுக்குள்ள வரலாம். ஆனா இது எல்லாமே பாசிபிள் தான்னு சொல்லி உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதிலா இருக்க ஜோ டிஸ்பென்சா எழுதியிருக்க பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யோர் செல்ஃப் புக்கை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சில சமயங்கள்ல என்னதான் நம்மள சுத்தி ஹாப்பியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலுமே இது தப்பா நடந்துருமோ, இல்ல அது ஏன் இன்னைக்கு அப்படியாச்சு, இல்ல அது ஏன் அன்னைக்கு அப்படியாச்சு அப்படின்னு நாமளே ஏதாச்சும் ஒரு ரீசனை உருவாக்கி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்போம். சொல்ல போனா இந்த டயலாக மூவிஸ்ல கூட கேள்விப்பட்டிருப்போம். என்ன சுத்தி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஆனா என்னாலதான் ஹாப்பியா இருக்க முடியல. இப்போ நான் சொன்ன விஷயத்துல இருந்து ஆத்தர் ஒரு பாயிண்ட நமக்கு சொல்ல வராரு. நம்ம ஹாப்பினஸ் அப்படிங்கறது நம்மள சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாம் தாண்டி நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் முடிவு பண்ணுது. அதாவது மனசுக்குள்ள இருக்க அந்த சூழல் தான் நீங்க வெளியே எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத தீர்மானிக்குது. அதனாலதான் உங்களை சுத்தி என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே உங்க மனசு நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு முடிவு பண்ண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நீங்க தினமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரீசனை வெளியே தேடணும் அப்படின்னு அவசியமே இல்ல. சேஞ்ச் யோர் திங்கிங், சேஞ்ச் யோர் லைஃப். நீங்க இந்த பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இத பத்தின புரிதல் உங்ககிட்ட இருக்கும். இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த புக்ல இத பத்தி அழகா சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு சமயத்துல ஒரு சூழல்ல நடக்கிற விஷயம் வேற வேற ரியாலிட்டிஸ கொடுக்கறது. அதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி பார்க்கலாம். ஸ்க்ராண்டிங்கர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பூனையை வச்சு செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. அதாவது கதிரியக்க அலைகளை உருவாக்குற ஒரு ஆப்ஜெக்டையும் ஒரு பூனையையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கண்டிப்பா அந்த ரேடியேஷன்னால அந்த பூனை இறந்துதான் போகும். ஆனா இங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி கண்ணால அப்சர்வ் பண்ற வரைக்கும் அந்த பாக்ஸ்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரியாலிட்டி ரெண்டு. ஒன்னு, அந்த பூனை உயிரோட இருக்கலாம், இல்லன்னா இறந்து போயிருக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னு மட்டும் இல்ல, நம்ம பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நிறைய ரியாலிட்டிஸ் இருக்குன்னும் அதுக்கு பேரு தான் சூப்பர் பொசிஷன்ஸ் அப்படின்னும் இதுல சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க நிறைய ரியாலிட்டிஸ்ல ஏதோ ஒண்ணுதான் நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம மூளையை பயன்படுத்தி அதுதான் ரியாலிட்டின்னு டேர்ம் பண்றோம். சோ இது எல்லாமே நம்ம மூளையோட ஒரு ப்ராடக்ட் தான். இதை ஏன் இப்ப சொல்லிருக்காங்கன்னா, இதே கான்செப்ட வச்சுதான் ஒரு சிம்பிளான ஃபேக்ட் ஆத்தர் சொல்லிருக்காங்க. நம்ம சந்தோஷமா இல்லாம போறதுக்கும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமே காயப்படுத்திக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறதே நம்ம மைண்டோட அப்சர்வேஷன்ஸும் புரிதலும் தான். அது தவறான ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு தவறான எண்ணங்கள் உருவாக்குறதோட நிறுத்திக்காம கூடவே அன்ஹாப்பினஸ் அப்படிங்கிற விளைவையும் கொடுக்குது. சோ நீங்க எப்போ உங்க திங்கிங்கை சேஞ்ச் பண்றீங்களோ அப்போதான் உங்க ரியாலிட்டியும் தானா மாறும். நெக்ஸ்ட், லிவ் அவுட் யோர் டிசையர் இன் த பிரசன்ட். ஃபோர்ட் நிறுவனத்தை உருவாக்குன ஹென்ரி ஃபோர்ட் என்ன சொல்லிருக்காருன்னா, whether you think you can or you think you can't, you are right. அதாவது ஒரு செயலை உங்களால பண்ண முடியும்னு நீங்க நினைக்கலாம், இல்ல பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மைன்னு சொல்லிருக்காரு. இத சிம்பிளா சொல்லணும்னா, உங்களால பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. ஆனா உங்களோட திங்கிங் மட்டுமே நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னும் தெளிவா சொல்றேன். இப்ப நம்ம ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணலாம். ஒன்னு, அட்வென்ச்சர் புக். அதுல நீங்களே உங்க கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கலாம். நீங்களே உங்க முடிவுகளை வேணுங்கிறப்போ மாத்தி அமைச்சு அந்த கதையை உங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போகலாம். இதுவே இன்னொரு பக்கம் நம்மளோட லைஃப், அதாவது பூமியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த ரியாலிட்டி. இதுல நீங்க முடிவுகளை ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி ரிசல்ட்டை மாத்த முடியாது. அது ஒரு விஷயத்த பாதிக்கும், அண்ட் அந்த இன்னொரு விஷயம் வேற ஒரு விஷயத்த பாதிக்கும். முக்கியமா இந்த அன்டூ பட்டன்லாம் இங்க கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த அட்வென்ச்சர் புக்குக்கு உங்களோட ஐடியாஸும் திங்கிங்கும் மட்டுமே போதுமானதா இருக்கலாம். ஆனா உங்க ரியாலிட்டிய நீங்க உருவாக்குறதுக்கு திங்கிங் அப்படிங்கிறது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க யோசிச்சு வச்ச அந்த ஐடியாவோட நிறுத்திக்காம அதை நிஜமாக்க உங்களோட எஃபர்ட்ஸையும் அதுல போடணும். நெக்ஸ்ட், யோர் 3 brains. இந்த திங்கிங் அப்படிங்கறது சொல்றதுக்கு என்னதான் ஈஸியான வார்த்தையா இருந்தாலுமே அதுல மூளையோட ஃபங்க்ஷன் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. நம்மளோட சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்றது நம்ம மூளையில இருக்கக்கூடிய 3 பகுதிகள் தான். ஒன்னு நியோ கார்டெக்ஸ், இன்னொன்னு லிம்பிக் பிரெயின். இது ரெண்டும் உங்க எமோஷன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள். கடைசியா செரிபெல்லம். இதுதான் உங்களோட திங்கிங் மூலமா உருவாகிற பழக்கங்களுக்கும் பிஹேவியருக்கும் பொறுப்பு. இந்த 3 பகுதிகளும் எப்படி ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்கோ அதே மாதிரி
மாதிரி அதோட வேலைப்பாடுகளும் ஒன்னோட ஒன்னு சார்ந்துதான் இருக்கும். சோ உங்களோட திங்கிங்க பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு பகுதியை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. மூணுத்தையும் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். அதை எப்படின்னு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு தைரியமான ஆளா மாறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்க நியோ கார்டெக்ஸ ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது நீங்க தைரியமான ஆளா பாக்குற நபர்களை மாடல்ஸா எடுத்து அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்கள பத்தி படிச்சு தெரிஞ்சு அந்த தகவல்களை உங்க நியோ கார்டெக்ஸ்ல செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது உங்க தைரியத்தை வெளிப்படுத்தி உங்களோட லிம்பிக் பிரெயினை ஆக்டிவேட் பண்றது. இப்போ உங்க மூளைக்கு தைரியமான ஆள்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு தகவலும் தெரிஞ்சிருக்கும். கூடவே உங்களுக்கு அந்த தைரியத்தை எப்படி சரியான சூழல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இதை ரிப்பீட் பண்ணி அதை உங்களோட பழக்கமா ஆக்குறது தான். அண்ட் இது மூலமா உங்க செரிபெல்லம மீதம் இருக்க அந்த 2 பகுதியோட கனெக்ட் பண்ணவும் செய்றீங்க. கடைசியா உங்க மூளையோட வேலைப்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பயன்படுத்தி ஒரு தைரியமான ஆளாவே மாறிடுறீங்க. சோ இதே மாதிரி நீங்க எப்படிப்பட்ட நபரா மாறணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் 3 lessons for breaking the habit of being yourself. இந்த புக்ல நீங்க உங்களை ஒரு பெட்டரான பர்சனா மாத்திக்கிறதுக்கான 3 lessons பத்தி சொல்லிருக்காங்க. நம்பர் 1, become who you want to be. From brain cell to gene. நீங்க மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை வெறும் எண்ணமா மட்டும் இருக்கிறதோட நிறுத்திக்காம அதுக்கு உயிர் கொடுத்து நிஜமாவும் ஆக்க முடியும். நம்பர் 2, don't play out your past memories. Live through your future fantasies instead. தேவையில்லாத உங்களை பாதிக்கிற கடந்த கால நினைவுகளை தூரமா தூக்கி வீசிட்டு அதுக்கு மாறா உங்க எதிர்காலத்தை பத்தின கனவுகளையும் கற்பனையையும் வளர்த்துக்கோங்க. நம்பர் 3, learn how to bridge the identity gap and be happy. நான் யாரு, இந்த உலகத்துல எனக்குன்னு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிற தேடலையும் உங்க சந்தோஷத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த 3 லெசன்ஸையும் எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம் வாங்க. Become who you want to be from brain cell to gene. டாக்டர் ஜான் டிஸ்பென்சா மனிதர்களுக்கு இயற்கையாவே அவங்க பிரெயின் செல்ஸ்ல இருக்க எண்ணங்களை ஃபியூச்சர்ல நிஜமா மாத்துறதுக்கான ஆற்றல் இருக்கணும். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுதான் அவங்களோட பவர்ஃபுல் வெப்பன்னும் குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் தெளிவா சொல்ல போனா நீங்க உங்க எண்ணங்களுக்கு சரியான கவனத்தை கொடுத்து அதை வழி நடத்துனீங்க அப்படின்னா அது சரியான வார்த்தைகளா வெளிப்படும். அந்த வார்த்தைகள் முறையான செயல்களுக்கு காரணமா இருக்கும். அதை தொடர்ந்து செய்யறது மூலமா ஒரு பழக்கமாவே ஆகிடும். அந்த பழக்கம் உங்க கேரக்டரை முடிவு பண்ணும். அந்த கேரக்டர் தான் உங்க விதியை தீர்மானிக்கும். இதே விளக்கத்தை நீங்க வெவ்வேறு புக்ல வித்தியாசமா பார்த்திருக்கலாம். ஆனா இந்த மாற்றம் அப்படிங்கிறது நம்ம தாட்ஸ்ல ஆரம்பிச்சு கண்டிப்பா நம்ம கேரக்டர் அண்ட் டெஸ்டினில தான் முடியும். நெக்ஸ்ட், டோன்ட் பிளே அவுட் யுவர் பாஸ்ட் மெமரிஸ். Live through your future fantasies instead. உங்களோட பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஆனா அது உங்களுக்கு தர தாக்கம் ரொம்பவே வித்தியாசமானது. உங்களோட கடந்த கால நினைவுகளை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன், அதுதான் உங்களோட ஐடென்டிட்டின்னு கூட சொல்லலாம். ஆனா இதுவே உங்க ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் உங்க ஃபேண்டசிஸ், உங்க கற்பனை கிட்ட இருக்கு. அதாவது உங்களோட கற்பனைகளும் கனவுகளும். சோ இப்படி இருக்கப்போ உங்களை முடக்கி போடுற நெகட்டிவான பாஸ்ட் மெமரிஸுக்கு தர முக்கியத்துவத்தை ஏன் நீங்க உங்க ஃபியூச்சருக்கு தரக்கூடாது? நெக்ஸ்ட், லேர்ன் ஹவு டு பிரிட்ஜ் த ஐடென்டிட்டி கேப் அண்ட் பி ஹாப்பி. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட கோலை இப்ப நீங்க அடைஞ்சிட்டீங்க. சோ இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பீங்கன்னு யாராலையாவது உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா என்னதான் நம்மள சுத்தி இருக்க வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணி தேவைப்பட்ட எல்லாமே கிடைச்சாலும் நீங்க அன்ஹாப்பியா இருக்க உங்களுக்குள்ள ஏதாச்சும் ரீசன் இருந்தா அத கண்டிப்பா இந்த வெளியே இருக்க வாழ்க்கை ஈடுகட்டாது. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது நீங்க உங்களை பாக்குறதுலயும் மத்தவங்க உங்களை பாக்குறதுலயும் இருக்க வித்தியாசங்கள் தான். இததான் ஐடென்டிட்டி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கேப்பை நீங்க பிரிட்ஜ் பண்றது மூலமா உங்களால நிறைய கான்ஃபிளிக்ஸ், அதாவது மனஸ்தாபங்களை தவிர்க்க முடியும். அதுல ஒரு டெக்னிக் தான் மெடிடேஷன். அத பண்றது மூலமா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிற உங்க அனாலிட்டிக்கல் பிரெயினை ஆக்டிவேட் பண்றதோட நிறுத்திக்காம உங்க சப்கான்ஷியஸ் மைண்டையும், அதாவது உங்க ஆழ் மனசையும் புரிஞ்சுக்க முடியும். கூடவே அங்க தேங்கி கிடக்கிற உங்க கெட்ட பழக்கத்துக்கான இன்ஃப்ளூயன்ஸை சேஞ்ச் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட், கீ டேக்அவேஸ். இந்த புக்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய சின்ன சின்ன கிறிஸ்பியான டிப்ஸை தான் இப்போ நாம பார்க்க போறோம். நம்பர் 1, உங்க கடந்த கால வாழ்க்கையில இருக்கக்கூடிய ட்ராமா, அதாவது துயர சம்பவம் உங்க எண்ணங்களையும் எமோஷன்ஸையும் பாதிக்கலாம். அண்ட் முக்கியமா நெகட்டிவ் திங்கிங்க்கு வழிவகுக்கலாம். சோ இது மூலமா நீங்க உங்க ஃபியூச்சரையே இழக்க நேரலாம். அதுக்காக தான் உங்க பாஸ்ட உங்களோட அதிகமா கேரி பண்ணிக்க வேண்டாம்னு இந்த புக்ல சொல்லிருக்காங்க. நம்பர் 2, நம்ம ஆத்தர் கடந்த கால வாழ்க்கையில அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவாராம், நிறைய சோடா குடிப்பாராம். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் தான் தூங்குவாராம். ஆனா இதையெல்லாம் ஒரு நாள் அவர் சேஞ்ச் பண்ணும்போது அவரோட உடல் எந்த அளவுக்கு ஹெல்தியா மாறுச்சோ அதே அளவுக்கு அவரோட மென்டல் ஹெல்த்தும் ஆரோக்கியமா மாறுச்சு.
காரணம் இந்த மாதிரியான ஆரோக்கியமற்ற பழக்கத்துல சிதறி கிடந்த அவரோட எண்ணங்களும் ஃபேட் மாதிரி பர்ன் ஆனதுதான். நம்பர் 3, முக்கியமா இப்போ உங்களால நடந்த விஷயத்துல இருந்து வெளிவர முடியல அண்ட் எதுலயும் கவனம் செலுத்த முடியலன்னா அதுக்காக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சொல்லப்போனா இந்த சமயம் உங்க ஹீலிங்காக, அதாவது உங்க காயங்கள் ஆறுறதுக்காக கொடுத்த அவகாசமா கூட இருக்கலாம். கடைசியா சொல்லணும்னா, எப்போ நம்ம ஆற்றலுக்கு பஞ்சம் வருதுன்னா எப்போ நம்ம திறன் மேலையும் அறிவு மேலையும் இருக்க நம்பிக்கையை இழந்து அத கேள்வி கேட்கிறோமோ அப்போதான். அண்ட் முக்கியமா இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம மைண்ட் பாழடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காம அந்த டவுட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க வழிகள் மூலமா உங்களை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா தினமும் உங்களோட நியூ மீய, அதாவது உங்களோட புது புது வெர்ஷன்ஸை இந்த உலகத்துக்கு நீங்க வெளிக்காட்டலாம். உங்களுக்கு இந்த சம்மரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.